ஏமா தயிர் வச்சு என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? பால்கோவா. பால்கோவா? அதுக்கு பால் தானே வேணும், எதுக்கு தயிர்? இது மேஜிக் பால்கோவா, வாங்க. இந்த அளவுக்கு ஈஸியா ஒரு பால்கோவா செய்யவே முடியாதுங்க. அவ்வளவு சிம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டி. இதுக்கு முதல்ல ஒரு 2 ஸ்பூன் தயிரை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கணும். 2 டின் எடுத்திருக்கேங்க. இது அப்படியே இதுல போட்டு நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ்ல வச்சு அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இந்த பால்கோவா கதை தெரியுமா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் இது நான் ஒரு சேனல்ல பாத்தேங்க. தயிர் போட்டு எப்படி பண்ண முடியும், நல்லாவே இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீரா செட்ல இருக்கிற விஜய் இருக்காங்களே, அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு சின்ன மருமகள் ஹீரோயின் செஞ்சு கொடுத்து அனுப்புனாங்க. என்ன ஒரு டேஸ்ட், செம்மையா இருந்தது. சரி ரொம்ப நல்லா இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு 2-3 தடவை நான் வீட்டுல செஞ்சேன். அவ்வளவு நல்லா இருந்தது. உடனே காலி ஆயிடுச்சு. சரி இதை உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கணும் தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். மோகி வா முடிய போகுது, ஓடியா 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 ஓடியா. அவ்வளவுதான். இப்ப இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கெட்டிப்பட்டு வரும்போது 2 ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு அப்படியே கலரினா இன்னும் கொஞ்சம் அப்படியே கெட்டியா வரும். அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப இந்த மாதிரி ஒரு அழகான பாத்திரத்துல இந்த பால்கோவா அப்படியே ஊத்தி மேல உங்களுக்கு வேணா நட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஆனா டேஸ்ட் வேற லெவலா இருக்குங்க. நிஜமாவே இதுல ஏன் தயிர் ஆட் பண்றோம்னு யோசிச்சு பார்த்தா மில்க் மேட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சோ தயிர் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனாலயே இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நிஜமாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.